Hello students, in this session we are going to discuss about three-phase induction motors. It is nothing but its working principle is it works on the principle of electromagnetic induction, Faraday's law of electromagnetic induction. Okay, when a three-phase supply is given to the stator, look at the diagram. The stationary part is called stator, and inner side it has one rotationary part, it is called rotor. இந்த ஸ்டேட்டர் ஸ்டேட்டர் பார்ட்டில் த்ரீ ஃபேஸ் சப்ளை கொடுத்தோன்னா இட் கிரியேட்ஸ் ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்சைடு த ஸ்பேஸ் பிட்வீன் ஸ்டேட்டர் அண்ட் ரோட்டார். இந்த ஸ்டேட்டருக்கும் ரோட்டருக்கும் கேப்பில் ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து க்ரியேட் ஆகும். அது எப்படி சொல்லுவாங்கன்னா ஆர்எம்எஃப், ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது எப்படி ஷார்ட்டாக சொல்லுவாங்கன்னா ஆர்எம்எஃப். ஓகே, ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இட் ரொட்டேட்ஸ் அட் சின்க்ரோனஸ் ஸ்பீடு. ஸ்பீடில் இது ரொட்டேட் ஆகும். சின்க்ரோனஸ் ஸ்பீடு கேன் பி ரிட்டன் as denoted as n suffix s. ஓகே, சின்க்ரோனஸ் ஸ்பீடு அப்படின்னா என்னென்னா 120 f/p. இந்த ஸ்பீடில் தான் ரொட்டேட் ஆகும். வேர் f is the frequency of supply. நம்ம இன்புட் சப்ளையில் கொடுக்குற ஃப்ரீக்வன்சி தான் f. அப்புறம் p அப்படின்னா நம்பர் ஆஃப் போல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், let f is equal to 50 Hz சப்ளை ப்ரொவைட் பண்ணுறோம். நம்பர் ஆஃப் போல்ஸ் இஸ் 4 அப்படின்னா இந்த ஆர்எம்எஃபோட ஸ்பீடு என்னவாக இருக்கும், ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்பீடு என்னவாக இருக்கும்னா 120 f. the value of f is 50, the value of p is 4. therefore it rotates at 1500 revolution per minute. அதாவது பெர் மினிட்டுக்கு 1500 டைம்ஸ் வந்து இது ரொட்டேட் ஆகும். ஓகே, இதுதான் என்னதுன்னா சின்க்ரோனஸ் ஸ்பீடு. இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு, திஸ் ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு, இந்த மாதிரி கிரியேட் ஆகிற ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு கட்ஸ் த ரோட்டார் கண்டக்டர்ஸ். அப்படி ரோட்டார் கண்டக்டர்ஸை கட் பண்ணும்போது தென் இஎம்எஃப் இன்டியூஸ்டு இன் த ரோட்டார். If the rotor winding is short circuited, then the EMF induced in the rotor which produce rotor current. Then again this current produces a rotor MMF. அதாவது இந்த ரோட்டார் ஃப்ளக்ஸ் இந்த ஆர்எம்எஃப்னால் ரோட்டாரில் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். இங்கே ரோட்டார் வந்து இந்த ரோட்டார் கண்டக்டன்ஸ் வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணியிருப்போம். ஷார்ட் சர்க்யூட் பண்ணதுனால கரண்ட் ஃப்ளோ வந்து ரோட்டார்லையும் இன்டியூஸ் ஆகும். அதுக்கு என்னென்னா ரோட்டார் கரண்ட் ஐஆர் அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. திஸ் ஐஆர் காசஸ் இந்த ரோட்டார் கரண்ட்னால் அங்கே ஒரு ரோட்டாரில் ஒரு எம்எம்எஃப் ஃபீல்டு வந்து க்ரியேட் ஆகும். இப்போ ஆர்எம்எஃப் வந்து ஸ்டேட்டார் இந்த ஸ்பேஸில் க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ ரோட்டாரில் ஒரு எம்எம்எஃப் க்ரியேட் ஆகும். இந்த ரெண்டு ஃபீல்டுக்கும் சம் இன்ட்ராக்ஷன் ஆகும். திஸ் இன்ட்ராக்ஷன் ரிசல்ட்ஸ் டெவலப் ஆஃப் டார்க். இதனால் டார்க் வந்து க்ரியேட் ஆகும். இந்த டார்க் எந்த டைரெக்ஷனில் க்ரியேட் ஆகும்னா ஆர்எம்எஃப் எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அதே டைரெக்ஷனில் தான் டார்க் வந்து க்ரியேட் ஆகும். as the rotor speeds picks up, then the frequency of rotor EMF and the magnitude of rotor EMF also gets decreased. அதாவது இந்த ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த ரோட்டர் ஸ்பீடு வந்து என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இட் ட்ரைஸ் டு ரீச் த சின்க்ரோனஸ் ஸ்பீடு. அதாவது என்ஆர் இது வந்து ரோட்டார் ஸ்பீடு, என்எஸ் வந்து சின்க்ரோனஸ் ஸ்பீடு. இந்த ரோட்டார் ஸ்பீடு வந்து இங்கே ஸ்டார்ட்ஸ் டு ரொட்டேட் ஆகும். பட் இட் இஸ் ஆல்வேஸ் லெஸ்ஸர் தென் த சின்க்ரோனஸ் ஸ்பீடு. இந்த
ரோட்டார் வந்து சின்க்ரோனஸ் ஸ்பீடை ரீச் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும், பட் இதால் இந்த ஸ்பீடை ரீச் பண்ண முடியாது. ஓகே, தேர்ஃபோர் தேர் இஸ் some interaction between stator synchronous speed and rotor speed. For example, let synchronous speed வந்து 1500 rpm ல rotate ஆனா rotor speed it is very close to synchronous speed. I mean to say like 1400 rpm, like that. It never reaches synchronous speed. இதால் NR never reaches 1500 rpm. அதாவது slightly lesser than synchronous speed. இந்த ரேஞ்சில் தான் இது இருக்கும். Sometimes it may reach 1440 rpm, like that. Okay, these are examples. Okay, next இதுக்கு ஒரு பேராமீட்டர்ஸ் இருக்குது. அது என்னன்னா percentage slip. அப்படின்னா difference in synchronous speed and rotor speed divided by synchronous speed into 100. இப்போ இந்த கேஸில் percentage slip calculation எப்படி பண்ணணும்னா ns synchronous speed வந்து 1500 rpm minus rotor speed வந்து 1400 rpm divided by synchronous speed into 100. Therefore percentage slip is 1 by 15 100 by 1500 into 100. இப்போ என்ன வரும்? 6.67%. இந்த மாதிரி தான் percentage slip வந்து கால்குலேட் பண்ணும். நெக்ஸ்ட்டு இந்த ரோட்டரில் இன்டியூஸ் ஆகிற ஃப்ரீக்வன்சி, அதுக்கு என்ன ஃபார்முலானா ஸ்லிப், இந்த percentage slip into f. ஆக்சுவலி percentage slip வந்து 6.67. the value of s is இந்த 100ஆல் மல்டிப்ளை பண்ணாமல் வேணும்னா 0.0667 இந்த மாதிரி இருக்கும். இதுதான் ஸ்லிப்போட வேல்யூ. இது வந்து percentage ஸ்லிப்போட வேல்யூ. 0.0667. ஓகே, நெக்ஸ்ட்டு ரோட்டார் ஃப்ரீக்வன்சி. இதுக்கு என்ன எக்ஸ்பிரஷன்னா s இன்ட்டு எஃப். எஸ்ஸோட வேல்யூ 0.0667. நெக்ஸ்ட்டு எஃபோட வேல்யூ 50. ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ 50. ஓகே, நெக்ஸ்ட்டு ரோட்டார் இஎம்எஃப். ரோட்டாரில் இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃப், அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா E2 or ER is equal to S into ER is equal to S into E2. இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஸ்லிப் இன்ட்டு E2. ஓகே, ஈக்குவலன்ட் சர்க்யூட் ஆஃப் ரோட்டார் will be in this manner. இதுதான் ஈக்குவலன்ட் சர்க்யூட் டயக்ராம். இது வந்து ரோட்டாருக்குள்ள ஈக்குவலன்ட் சர்க்யூட். இந்த கரண்ட் IR அப்படின்னா என்னென்னா ரோட்டார் கரண்ட். ரோட்டார் கரண்ட் is equal to IR is equal to இந்த வோல்டேஜ், டோட்டல் வோல்டேஜ் வந்து S into E2 டிவைடட் பை, இது வந்து ஆக்சுவலாக இது இமேஜினரி பார்ட், இதோட மேக்னிடியூட் என்ன வரும்னா R2 ஸ்கொயர் ப்ளஸ் S into X2 ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ரோட்டார் பவர் ஃபேக்டர். ரோட்டார் பவர் ஃபேக்டருக்கு ஃபார்முலா cos phi R is equal to R2, இந்த R2 divided by the magnitude R2 square plus S into X2 whole square. the rotor power factor. இதில் R2 வந்து rotor resistance, R2 rotor resistance and X2 rotor reactance. The unit of both these parameters are is same, ohm. Okay, next torque expression. இதுதான் ரோட்டர் டார்க்குள்ள எக்ஸ்பிரஷன். இங்கே இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். எப்படின்னா ஃபஸ்ட்டு the value of IR, the value of IR என்னது S into E2 by square root of R2 square plus SX2 whole square.
therefore T is proportional to E2 இந்த ஐஆருக்கு பதிலாக இந்த எக்ஸ்பிரஷன். therefore S into E2 by R2 square plus x2 whole square. next cos phi r, cos phi r ஓட எக்ஸ்பிரஷன் எது இந்த இருக்கு. therefore R2 divided by இந்த எக்ஸ்பிரஷன் R2 divided by square root of R2 square plus sx2 whole square. now the expression becomes இது எப்படி வரும் T is equal to K. அதாவது in order to replace this proportional symbol, S into E2 into E2 E2 square, then இங்கேயும் ஸ்கொயர் ரூட் இருக்குது, இங்கேயும் ஸ்கொயர் ரூட் இருக்குது. therefore இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் அது கேன்சல் ஆகிடும். therefore R2 square plus S into X2 whole square. இதுதான் டார்க்கோட எக்ஸ்பிரஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு we need to plot the torque slip characteristic. It is very important. Torque slip characteristics. அதாவது டார்க்குக்கும் ஸ்லிப்புக்கும் ரிலேஷன் வந்து இதில் பிளாட் பண்ணணும். இங்கே ஸ்லிப், இங்கே டார்க், இதோட எக்ஸ்பிரஷன் இந்த இருக்குது. ஓகே, இதில் அட் லோ ஸ்லிப் ஃபஸ்ட்டு வந்து அது வந்து லோ ஸ்லிப்பில் தான் ரொட்டேட் ஆகும். அட் லோ ஸ்லிப் என்ன ஆகும்னா இங்கே R2 இஸ் கிரேட்டர் தேன் SX2. ஏன்னா இந்த ஸ்லிப்போட வேல்யூ வந்து லோ, அதாவது லோ ஸ்லிப் அப்படின்னா எஸ்ஸோட வேல்யூ வந்து ரொம்ப லெஸ்ஸர் வேல்யூவாக இருக்கும். therefore இந்த டினாமினேட்டரில் R2 தான் டாமினேட்டடாக இருக்கும். therefore இந்த SX2 வந்து நெக்லிஜிபிள் பண்ணோன்னா T is equal to T is proportional to இந்த எக்ஸ்பிரஷனில் இது கேன்சல் ஆகிரும். S into E2 ஸ்கொயர் பை R2 ஸ்கொயர், இவ்வளோ தான் இருக்கும். இப்போ இந்த டார்க்குக்கும் ஸ்லிப்புக்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்னா என்ன வரும்? T is directly proportional to S. அதாவது இது எப்படி இருக்குன்னா Y is directly proportional to X, இந்த மாதிரி இருக்கும். அப்போ இந்த ரிலேஷன் எப்படி வரும்? இந்த மாதிரி வரும், லீனியர் லைன் தான் வரும். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த இதில் எக்ஸுக்கும் ஒய்க்கும் இந்த மாதிரி லீனியர் ரிலேஷன் தான் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் T is proportional to S, therefore இந்த ரிலேஷன் வந்து இப்படி தான் வரும். அடுத்து நெக்ஸ்ட்டு அட் ஹை ஸ்லிப், இங்கே வந்து S ஸ்லிப்பு, இங்கே லோ ஸ்லிப் S equal to 0, இங்கே S equal to 1. ஓகே, அடுத்து அட் ஹை ஸ்லிப், ஹை ஸ்லிப்பில் இந்த ரெண்டில் இதுதான் டாமினேட்டடாக இருக்கும். therefore R2 is very lesser than SX2. ஓகே, ஏன்னா ஸ்லிப்போட வேல்யூ வந்து ரொம்ப ஹையாக இருக்கும், ஹையர் லெவலில் இருக்கும். அதனால் இதுதான் இங்கே டாமினேட்டட். அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி ஆகும்? அப்போ இங்கே வந்து R2 வந்து நெக்லிஜிபிள், இங்கே R2 நெக்லிஜிபிள் பண்ணால் என்ன வரும்? T2 is equal to is proportional to S E2 ஸ்கொயர் டிவைடட் பை இங்கே என்ன வரும்? R2 ஸ்கொயர் வந்து நெக்லிஜிபிள், therefore S ஸ்கொயர் X2 ஸ்கொயர், இப்படி தான் இருக்கும். இங்கே எஸ்ஸும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகும். therefore T2 is proportional to E2 ஸ்கொயர் by S into X2 ஸ்கொயர் can be written as T2 is proportional, T is inversely proportional to S. இப்போ இந்த ரிலேஷன் எப்படின்னா Y is inversely proportional to X, இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா இருக்கும். இதுவும் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். therefore இங்கே என்ன ஆகும்னா இந்த மாதிரி ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா தான் வரும். அப்போ என்ன ஆகும்? இந்த மாதிரி. இதுதான் டார்க் ஸ்லிப் கேரக்டரிஸ்டிக். அப்போ மேக்ஸிமம் டார்க் எது? அதிகமான டார்க் வந்து இந்த இடத்துல தான் T மேக்ஸ், இதுதான் மேக்ஸிமம் டார்க்.
இங்கே ஸ்லிப் அட் மேக்ஸிமம் டார்க், எந்த ஸ்லிப்பில் மேக்ஸிமம் டார்க் வருதோ அதுதான் எதை எப்படி டினோட் பண்ணுறோம்னா எஸ்எம், எஸ் சஃபிக்ஸ் எம். இதில் இந்த ரீஜியன் வந்து ஸ்டேபிள் ரீஜியன், இது லீனியராக இருக்கிறதுனால இந்த ரீஜியன் வந்து ஸ்டேபிள் ரீஜியன். இந்த ரீஜியன் ஃபுல்லாக அன்ஸ்டேபிள் ரீஜியன். அப்போ நம்ம மோட்ரு வந்து இந்த ரேஞ்சில் மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணணும். இந்த ரேஞ்சில் ஆப்ரேட் பண்ணால் அன்ஸ்டேபிள் ஆயிரும். அது ஏன் அன்ஸ்டேபிள் ஆகுதுன்னா, இங்கே வந்து ஸ்பீடு சின்க்ரோனஸ் ஸ்பீடில் இருக்கும். இட் ரொட்டேட்ஸ் அட் சின்க்ரோனஸ் ஸ்பீட். இந்த இன்ஸ்டண்ட்டில் இட் ரிமைன்ஸ் ஸ்டேஷ்னரி. தேர்ஃபோர் இங்கே ரோட்டரோட ஸ்பீடு வந்து 0. ஓகே, இப்போ ஸ்பீடு வந்து இந்த டைரெக்ஷனில் தான் இருக்கும். ஸ்பீடு வந்து இங்கே லோயர் லெவலாக இருக்கும், இங்கே ஹையர் லெவலாக இருக்கும். இப்போ சப்போஸ் திஸ் மோட்டர் ஆப்ரேட்ஸ் அட் திஸ் பாயிண்ட் அப்படின்னா, சப்போஸ் இதோட ஸ்பீடு வந்து ரெடியூஸ் ஆனதுன்னா இங்கே டார்க்கும் ரெடியூஸ் ஆகும். தேர்ஃபோர் இது வந்து ஸ்டேபிள். பட் சப்போஸ் இந்த பாயிண்டில், இந்த ஆப்ரேட்டிங் பாயிண்டில் மோட்டர் ஆப்ரேட் ஆகிருந்ததுன்னா இங்கே ஸ்பீடு ரெடியூஸ் ஆனால் இங்கே என்ன ஆகும், டார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இட் இஸ் நாட் டிசைரபிள் கேரக்டரிஸ்டிக். தேர்ஃபோர் இது வந்து அன்ஸ்டேபிள் ரீஜியன், இங்கே ஸ்டேபிள் ரீஜியன். ஓகே, நெக்ஸ்ட்டு சம்டைம்ஸ் டியூ டு சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால் இந்த ரோட்டர் ஸ்பீடு வந்து சின்க்ரோனஸ் ஸ்பீடை விட அதிகமாகும். அதாவது எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லாமல் இது வந்து இதோட லெஸர் வேல்யூவில் தான் ரொட்டேட் ஆகும். சப்போஸ் ஒரு டவுன் ஸ்லோப், இப்போ வந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்குது, அது வந்து டவுன் ஸ்லோப்பில், அதாவது ஒரு ஹில்லிருந்து இறங்கும்போது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால் சின்க்ரோனஸ் ஸ்பீடை விட அதிகமாக ரொட்டேட் ஆகும். அப்படி சப்போஸ் அந்த மாதிரி கண்டிஷனில் என்ன ஆகும்னா, இட் வில் ஆக்ட் அஸ் இண்டக்ஷன் ஜென்ரேட்டர். இண்டக்ஷன் மோட்ரு வந்து ஜென்ரேட்டராக ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். அதாவது சப்ளை அதில் ப்ரொடியூஸ் ஆகி, பவர் ப்ரொடியூஸ் ஆகி அதை திரும்பி சப்ளைக்கே அனுப்பும். ஓகே, அப்போ இந்த கண்டிஷனில் இது எப்படி ஒர்க் ஆகும்னா, இண்டக்ஷன் மிஷின் வந்து மோட்டராக ஒர்க் ஆகாமல் ஜென்ரேட்டராக ஒர்க் ஆகும். அப்போ ஸ்லிப் எப்படி இருக்கும், ஜென்ரலாக ஸ்லிப்புக்கு உள்ள ஃபார்முலா வந்து ns மைனஸ் என்ஆர் பை என்எஸ். இப்போ என்ஆர் பிகம்ஸ் கிரேட்டர் தென் என்எஸ் அப்படின்னா இதை விட இது கிரேட்டர் வேல்யூவாக இருக்கும். தர்ஃபோர் ஸ்லிப் பிகம்ஸ் நெகட்டிவ். அப்போ ஸ்லிப் எப்போ நெகட்டிவாக இருக்கும், இண்டக்ஷன் ஜென்ரேட்டராக ஒர்க் ஆகும்போது ஸ்லிப் வில் பிகம் நெகட்டிவ். இது வந்து டார்க் ஸ்லிப் கேரக்டரிஸ்டிக். இங்கே மோட்டரிங் ஆக்ஷனில் இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக் வந்து இந்த மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் வச்சு நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இது ஜென்ரேட்டிங்கில் எப்படி இருக்கும்னா, ஸ்லிப் வந்து நெகட்டிவாக இருக்கும். இந்த சைடு ஃபுல்லாக ஸ்லிப் பாசிட்டிவ். அப்போ இந்த சைடு வந்துடும் கேரக்டரிஸ்டிக். எப்படி வரும்னா இந்த மாதிரி. ஸோ இந்த ஜோன் ஃபுல்லாக என்னென்னா ஜென்ரேட்டிங் ரீஜியன். ஓகே, இது ஃபுல்லாக மோட்டரிங், இந்த சைடு ஜென்ரேட்டிங் ஆர் பிரேக்கிங். மேக்ஸிமம் s = 1 வரையும் தான் மோட்டரிங். சப்போஸ் அட் ஸ்லிப் இஸ் ஈக்குவல் டு 2, இந்த ரீஜியனில் இது எப்படி ஆக்ட் ஆகும்னா ப்ளக்கிங்னா என்னென்னா, சப்ளை வந்து ரிவர்ஸில் ப்ரொவைட் பண்ணுவோம். ஏன்னா எலக்ட்ரிக்கல் பிரேக்கிங்காக. இது வந்து இட் வில் பி டிஸ்கஸ்டு லேட்டர். ஓகே, ஃபர்தர் செக்ஷனில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஜஸ்ட்டு இந்த கிராஃப் மட்டும் எக்ஸாமுக்கு வரும். கிராஃப் அப்புறம் இந்த எக்ஸ்ப்ரெஷன் இது எல்லாமே எக்ஸாமில் கேட்பாங்க. எக்ஸ்பிளைன் த டார்க் ஸ்லிப் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இண்டக்ஷன் மோட்டார் அப்படின்னா இதை நீங்கள் வந்து எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட்டு கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் ரன்னிங் டார்க். அதாவது இந்த மேக்ஸிமம் டார்க் மேக்ஸிமம் டார்க் வந்து இங்கே தான் இருக்கும். இது எந்த ஸ்லிப்பில், அப்போ இங்கே SM, அதாவது ஸ்லிப் மேக்ஸ், இந்த வேல்யூ வந்து டெரைவ் பண்ணணும். அதுதான் கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் ரன்னிங் டார்க். ஓகே, இதில் ஆல்ரெடி டார்க்கோட எக்ஸ்ப்ரெஷன் தெரியும். S × E2² R2 டிவைடட் பை R2² ப்ளஸ் SX2 ஹோல் ஸ்கொயர். இதுதான் டார்க்கோட எக்ஸ்ப்ரெஷன். இப்போ எந்த இடத்துல மேக்ஸிமம் டார்க் வந்து வரும் அப்படின்னா, இதுக்கு நம்ம மேத்தமெட்டிக்ஸ் யூஸ் பண்ணணும். யூ மைட் ஹேவ் ஸ்டடிட் இன் யுவர் மேத்தமெட்டிக்ஸ். இஃப் y = f of x அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன்னா, இதில் மேக்ஸிமா மினிமா அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இது மேக்ஸிமா ஆர் மினிமா, இது வந்து ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுவோம்னா, in order to find out the maxima or minima, ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் வந்து 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். அதாவது dy/dx இதை வந்து
ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணோம்னா யூ வில் கெட் ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ். இதை யூஸ் பண்ணி தான் இந்த மேக்ஸிமம் இந்த எஸ்எம் வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே என்னென்னா இங்கே ஒய் வந்து டார்க், அதாவது ஒய் ஆக்சிஸில் உள்ளது டார்க், எக்ஸ் ஆக்சிஸில் உள்ளது ஸ்லிப் எஸ். அப்போனா டிஒய் பை டிஎக்ஸுக்கு பதிலாக எதை ஈக்குவேட் பண்ணணும், டிடி பை டிஎஸ். இதை எஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ்ஸில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இட் ஷுட் பி ஈக்குவலன் டு ஜீரோ. இதை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணணும். அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் என்ன வரும், நியூமரேட்டர்லேயும் எஸ் இருக்குது, டினாமினேட்டர்லேயும் எஸ் இருக்குது. அப்போ என்ன மெத்தடில் சால்வ் பண்ணணும்னா யூவி மெத்தடில் தான் சால்வ் பண்ணணும். இப்போ நார்மலாக டியூ பை வி, இதுக்கு என்ன எக்ஸ்பிரஷன், இது என்ன ஃபார்முலா அப்படின்னா விடியூ மைனஸ் யூடிவி பை வி ஸ்கொயர். இப்போ டிடி பை டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு டினாமினேட்டரில் என்ன இருக்குது, R2 ஸ்கொயர் ப்ளஸ் XX2 ஸ்கொயர். இதை வந்து ஹோல் ஸ்கொயர் வரும், ஏன்னா இதுதான் வி ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு விடியூ மைனஸ் யூடிவி, வி என்னது, இதுதான் வி, R2 ஸ்கொயர் ப்ளஸ் SX2 ஹோல் ஸ்கொயர். இது வி. டியூ இந்த நியூமரேட்டரை வித் ரெஸ்பெக்ட் டு எஸ்ஸில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். தட் பிகம்ஸ் E2 ஸ்கொயர் இன்ட்டு R2 அப்படி தான் இருக்கும். மைனஸ் அடுத்து யூவோட எக்ஸ்பிரஷன்னா எஸ் E2 ஸ்கொயர் R2 இன்ட்டு அடுத்து டிவி. இதை வித் ரெஸ்பெக்ட் டு வியில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். என்ன வரும், 2SX2. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 இன்ட்டு எஸ் இன்ட்டு X2. இதை எதுக்கு ஈக்குவேட் பண்ணணும், ஜீரோ. இட் ஷுட் பி ஈக்குவேட்டட் டு ஜீரோ. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்கொயர். ஓகே, இதை ஈக்குவேட் பண்ணோம்னா என்ன வரும்னா R2 ஷுட் பி ஈக்குவல் டு X2. இந்த கண்டிஷனில் தான் மேக்ஸிமம் டார்க் வந்து அக்கர் ஆகும். அதனால் இதை எப்படி டினோட் பண்ணுறோன்னா எஸ்எம்னு டினோட் பண்ணுறோம். எஸ் வில் பிகம் எஸ்எம், அதாவது ஸ்லிப் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு R2. இந்த X2 அங்கிட்டு போனால் R2 பை X2. இப்போ வரைக்கும் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோன்னா இந்த எஸ்எம்மோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, R2 பை X2, ஆர் இந்த வேல்யூவில் இருந்தால் மேக்ஸிமம் டார்க் கிடைக்கும். ஓகே, அப்போ மேக்ஸிமம் டார்க்கோட வேல்யூ என்னவாக இருக்கும், எந்த இன்ஸ்டண்ட்டில் மேக்ஸிமம் டார்க் கிடைக்கிது அது மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ வந்து நம்ம மேக்ஸிமம் டார்க் என்னன்றதை நம்ம டெரைவ் பண்ணணும். அதுக்கு கவனிங்க, இந்த எஸ் மேக்ஸை வந்து எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்னா இந்த எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ எஸ் மேக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணதுனால இந்த டி வந்து என்னென்னா டி மேக்ஸோட வேல்யூ வந்து டி மேக்ஸோட எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம வந்து கெட் பண்ணலாம். லிசன் ஹியர். ஓகே, எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும், எஸ் எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும்னா R2 பை X2. அப்போ இது என்ன ஆயிரும், மேக்ஸிமம் டார்க் ஆயிரும். மேக்ஸிமம் டார்க் இங்கே என்ன வரும், எஸ்க்கு பதிலாக R2 பை X2 இன்ட்டு E2 ஸ்கொயர் R2. டினாமினேட்டரில் R2 ஸ்கொயர் ப்ளஸ் இந்த எஸ்ஸுக்கு பதிலாக R2 டிவைடட் பை X2 இன்ட்டு இந்த X2 அப்புறம் ஹோல் ஸ்கொயர். இங்கே X2 கெட்ஸ் கேன்சல்டு. இங்கே R2 ஸ்கொயர். therefore then this expression becomes R2 ஸ்கொயர் E2 ஸ்கொயர் டிவைடட் பை X2. இங்கே என்ன வரும், இன்ட்டு 2R2 ஸ்கொயர். okay, R2 square gets cancelled. Then T max becomes E2 square by 2X2. I mean to say it is proportional to. okay, இதுதான் T maxோட எக்ஸ்பிரஷன். மேக்ஸிமம் டார்க் வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா மேக்ஸிமம் டார்க்கோட வேல்யூ வந்து கெட் பண்ணலாம். ஓகே, from this expression T max is independent of X2. இந்த எக்ஸ்பிரஷனில் independent of rotor resistance. இதில் R2
டார்க்ன்ற எக்ஸ்பிரஷனே இல்லை. ஸோ தெர்ஃபோர் R2 என்ன தான் சேஞ்ச் ஆனாலும், ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆனாலும் மேக்ஸிமம் டார்க்கோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் டார்க் ஸ்லிப் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இண்டக்ஷன் 3-phase இண்டக்ஷன் மோட்டார். ஓகே, தேங்க்யூ.